Hi students, நம்ம வந்து P block elementsல boron family elements and அதனுடைய compounds படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன படிக்க போறோம் அப்படின்னா group 14 elements. group 14 வந்து carbon group. இதன் ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய occurrence பார்க்கலாம், அதாவது அதனுடைய sources. கார்பன் வந்து அதனுடைய நேட்டிவ் ஸ்டேட்லேயே கிடைக்கும். நேச்சுரல்லேருந்து கிடைக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஃபார்மில் அதனுடைய நேட்டிவ் ஸ்டேட்லேயே நமக்கு கிடைக்கும். அடுத்தது கோல், க்ரூட் ஆயில் அண்ட் கார்பனேட் ராக் சச்சஸ் கால்சைட், மேக்னசைட், இந்த மாதிரி நிறையா சோர்ஸஸ்லேருந்து கிடைக்குது. பட் இந்த சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிற கார்பன் வந்து தனியான அதனுடைய நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்காது. இது வந்து கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும் அதர் எலிமெண்ட்ஸோட கம்பைண்ட் ஆகி. அடுத்தது வந்து சிலிக்கான் வந்து சிலிக்கா ஃபார்மில் இருக்கும். சிலிக்கானா என்னது? சாண்ட் அண்ட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அதில் இருந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். அடுத்து சிலிக்கேட் மினரல்ஸாக இருக்கலாம். இந்த கிளே, இதெல்லாம் வந்து அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் சிலிக்கன். அடுத்து இந்த குரூப் எலிமெண்ட்ஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் 293 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 293 கெல்வின்கிறது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர், ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் என்ன ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின், லெட் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சாலிடாக தான் இருக்கும். அடுத்து அதனுடைய அட்டாமிக் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசோடோப்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். த சேம் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். கார்பனுக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்குது, சிலிக்கானுக்கு 2 ஐசோடோப்ஸ், ஜெர்மானியம் 2 ஐசோடோப்ஸ், டின், லெட்டுக்கு 1 ஐசோடோப் தான் இருக்குது. இது நேச்சுரலாக கிடைக்கும்போது இந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதனுடைய ஐசோடோப்ஸோட மிக்சராக தான் கிடைக்கும். அதில் ஹைலி ஸ்டேபிள் ஐசோடோப் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்கும். அடுத்து அதனோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p2. அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு எழுதியிருக்காங்க. அடுத்தது அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ், டென்சிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது வந்து இந்த ஃபேமிலியில் மட்டும் கார்பனுக்கு வந்து மற்ற இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற மற்ற குரூப் எலிமெண்ட்ஸை விட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய வித்தியாசமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டனேஷன். ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? டெண்டன்சி ஆஃப் கேட்டனேஷன். கேட்டனேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கேட்டனேஷனுங்கிறது என்னென்னா an ability of an element to form chain of atoms. அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து நிறைய ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகி ஒரு பெரிய செயினை க்ரியேட் பண்ணுற டெண்டன்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டனேஷனுக்கு உண்டான நெசசரி கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த எலிமெண்ட்டுடைய வேலன்சி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அதனுடைய எலிமென்சி 2 இல்லைனா 2வை விட அதிகமாக இருக்கணும். செகண்ட் வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா சேம் அதே எலிமெண்ட்டோடவே பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். கார்பன் பாண்டு வந்து ரொம்ப ஸ்டேபிள் பாண்டு. அப்போ கார்பன் ஈஸியாக இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அதனால் அதுக்கு அந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்து செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி எ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பாண்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ். அது மற்ற எலிமெண்ட்டோட ஃபார்ம் பண்ணுற பாண்டை விட கார்பன் இன்னொரு கார்பன் ஆட்டத்துக்கு கூட ஃபார்ம் பண்ணுற பாண்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும். அடுத்து கைனட்டிக் இனட்னஸ் ஆஃப் கேட்டனேட்டட் காம்பவுண்ட் டுவார்ட்ஸ் அதர் மாலிக்யூல்ஸ். மற்ற மாலிக்யூல்ஸோட வந்து கேட்டனேஷன் பண்ணும்போது வந்து அதுக்கு வந்து இந்த கைனட்டிக் இனட்னஸ் இருக்கணும். கைனட்டிக் இனட்னஸ் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கணும். கார்பன் பொசஸ் இந்த ஆல் தி அபோவ் ப்ராப்பர்ட்டிஸ். கார்பனுக்கு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதனால் அது நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. எந்தெந்த எலிமெண்ட்டோட அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன்ஸோட கம்பைண்ட் ஆகி. அடுத்தது வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனுக்கு இப்போ கேட்டனேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு படித்தோம். அந்த கேட்டனேஷனுக்கு என்னென்ன மெயின் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அல்லோட்ரோப்ஸ். கார்பனுக்கு வந்து நிறைய அல்லோட்ரோபிக் ஃபார்ம் இருக்குது. அதில் என்னென்ன அல்லோட்ரோபிக் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய காமன் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட் அண்ட் டைமண்ட், மோஸ்ட் காமன் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். அதர் இம்பார்ட்டன்ட் அல்லோட்ரோப்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின்ஸ், புல்லரின்ஸ் அண்ட் கார்பன் நானோ டியூப்ஸ். ஃபஸ்ட்டு கிராஃபைட் பற்றி பார்க்கலாம். கிராஃபைட் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வந்து ரொம்ப ஸ்டேபிளான அல்லோட்ரோப் கார்பனோடது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்டு இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இது எப்படி
இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் 2 டைமென்ஷனல் ஷீட்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஒரு ஃப்ளாட் ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில். ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோனல் நெட்டு வந்து இருக்கும். ஹெக்ஸகோனல் நெட்னா தட் சைக்ளோஹெக்சேன் ரிங்கு மாதிரி இல்லைனா பென்சின் ரிங் மாதிரி நிறைய 6 மெம்பர் ரிங்ஸ் வந்து ஷீட்ஸ் ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் sp2 ஹைப்ரிடைஸ்ட் இன் நேச்சர். இதில் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1.41 டிகிரி ஆம்ஸ்ட்ராங், விச் இஸ் க்ளோஸ் டு தி கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் இன் பென்சீன். பென்சீனில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.40, கிராஃபைட்டில் 1.41. ஈச் கார்பன் ஆட்டம் ஃபார்ம்ஸ் 3 சிக்மா பாண்ட்ஸ். அதாவது வந்து 4 பாண்ட்ஸ் இருக்குமா, அதில் ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் வந்து 3 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும் வித் 3 நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ். அதாவது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட அது சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனுடைய வேலன்சியில் 3 பாண்டு. மீதி ரிமைனிங் அந்த ஒரு பாண்டு வந்து 4th எலக்ட்ரான் வந்து இந்த 3 எலக்ட்ரான் சிக்மா பாண்ட், அந்த 4th எலக்ட்ரான் என்ன ஆகும், அன்ஹைப்ரிடைஸ்டு பிஆர்பிட்டாலில் இருக்கும். அது வந்து பை பாண்ட் ஃபார்முக்கு யூஸ் ஆகுது. இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அந்த ஹெக்ஸகோனல் ரிங்கில் வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகுது. பென்சீன் ரிங்கில் நம்ம எப்படி டீலோக்கலைசேஷன் படித்தோம் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 pairs ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மொத்தம் 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரிங்குக்குள்ளே. அது டீலோக்கலைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த ஷீட்டில் வந்து டீலோக்கலைசேஷன் நடக்கும். அந்த பை எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் கிராஃபைட்டு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை எலக்ட்ரான்ஸோடைய டீலோக்கலைசேஷன். அடுத்தடுத்த கார்பன் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும் அந்த கார்பன் ஷீட்ஸுக்கு இடையில. அப்புறம் அடுத்தடுத்த ஷீட்டுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.40 டிகிரி ஆம்ஸ்ட்ராங். அதாவது ஒரு கார்பன் ஷீட்டுக்கும் மேலே அப்பர் ஷீட்டுக்கும் இந்த லோவர் ஷீட்டுக்கும் உள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 3.40 டிகிரி ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் அஸ் லூப்ரிகண்ட். அதாவது வந்து லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. லூப்ரிகண்ட்டாக என்ன ஃபார்மில் அப்படின்னா கிராஃபைட்டட் ஆயில் ஃபார்ம். அடுத்தது டைமண்டுங்கிறது தான் கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ்லேயே ஹார்டஸ்ட் அல்லோட்ரோபிக் ஃபார்ம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட். இப்போது கிராஃபைட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், கிராஃபைட் வெரி சாஃப்ட், டைமண்ட் வெரி ஹார்ட். கிராஃபைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து டைமண்டுடைய அல்லோட்ரோபிக் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்பன் ஆட்டம் வந்து டைமண்டில் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு, கிராஃபைட்டில் பார்த்தோம் sp2, டைமண்டில் sp3. அதே மாதிரி இதில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து சிக்மா பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கும். sp3 ஹைப்ரிடைஸ்ட் அண்ட் பாண்டட் டு 4 நெய்பரிங் ஆட்டம்ஸ். ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் 4 கார்பனோட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், சிக்மா பாண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதில் எல்லாமே சிங்கிள் பாண்ட், இதில் டபுள் பாண்ட் கிடையாது, பை பாண்ட் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ கார்பன் சிங்கிள் பாண்ட் லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.54 டிகிரி ஆம்ஸ்ட்ராங். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெட்ராஹைட்ரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகும். எதில், டைமண்டில். அந்த ஈச் கார்பன் ஆட்டம் வந்து இந்த என்டையர் லேட்டிஸ் ஃபுல்லாக எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறது அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து டெட்ராஹைட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இதில் வந்து ஆல் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்பன் இன்வால்வ் இன் பாண்டிங், தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் கண்டக்டிவிட்டி. இதில் அங்கே பார்த்தோம் 3 எலக்ட்ரான் வந்து பாண்டிங்க்கு யூஸ் ஆயிரும். அந்த ரிமைனிங் 1 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பிஆர்பிட்டாலில் இருக்கும், அதான் பை எலக்ட்ரான். அதுனால கண்டக்டிவிட்டி வரும் கிராஃபைட்டில். இங்கே வந்து எந்த எலக்ட்ரானும் ஃப்ரீயாக இருக்கிறதில்ல, எல்லாமே பாண்டிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹார்டஸ்ட் எலிமெண்ட்டுங்கிறதுனால இது எதுலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஷார்ப்பனிங் ஹார்ட் டூல்ஸை ஷார்ப் பண்ணுறக்கு கட்டிங் கிளாஸஸ், மேக்கிங் போர்ஸ் அண்ட் ராக் ட்ரில்லிங் இதில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபுல்லரீன்ஸ், அதாவது நியூலி சிந்தசைஸ்டு அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் வந்து ஃபுல்லரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்லைக் கிராஃபைட் டைமண்டையும் கிராஃபைட்டையும் போல் இல்லாமல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ் வந்து
நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இதில் பர்டிகுலராக சொல்ல முடியும். C32, C50, C60, C70, C76 இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து ஃபுல்லரின்ஸ் இருக்குது. இந்த ஃபுல்லரின்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது ஒரு ஃபுட்பால் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா C60 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து சாக்சர் பால் லைக் ஸ்ட்ரக்சர், அதான் நான் சொன்னேன், அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பால் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் இல்லைனா பக்கி பால்ஸ் அப்படின்னு நேம். இதில் ஃபியூஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது 5 மெம்பர் அண்ட் 6 மெம்பர் ரிங்ஸால் ஆனது. இதில் வந்து 26 மெம்பர் ரிங்ஸும் 12 5 மெம்பர் ரிங்ஸும் இருக்கும். இதில் C60ல். ஓகே, இதில் இருக்கிற ஈச் கார்பன் ஆட்டம் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டு. அதே மாதிரி இதில் sp2 ஹைப்ரிடைஸ்னால் அந்த 4 இதில் வந்து 3 சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் டீலோக்கலைஸ்டு பை பாண்ட் வந்து இதில் இருக்கும். அந்த டீலோக்கலைஸ்டு பை பாண்ட்னால இதுக்கு என்ன கேரக்டர் வரும்னா அரோமேட்டிக் கேரக்டர் வரும். இதில் கார்பன் கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.44 டிகிரி ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.38 டிகிரி ஆம்ஸ்ட்ராங். அடுத்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் நானோ டியூப்ஸ். கார்பன் நானோ டியூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ண அல்லோட்ரோபிக் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி இருக்கும், ஃபுல்லரின் எண்டு டியூப்ஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லரின் எண்ட்ஸில். இதில் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அலாங் த ஆக்சிஸ் வந்து நானோ டியூப்ஸாக ஃபார்ம் ஆகும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஸ்டீலை விட ரொம்ப ஸ்ட்ராங் இந்த நானோ டியூப்ஸ். இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸ்டீலை விட ஸ்ட்ராங்குங்கிறது எந்த இதில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நானோ சைஸ் அப்படிங்கிறது என்னென்னா நானோமீட்டருங்கிறது 10⁻⁹ நானோமீட்டர். இது வந்து ரொம்ப ஸ்டேபிள், இது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இன்றைக்கி உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் வந்து மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதுக்கு. நானோஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிசிஸ், பாலிமர்ஸ், மெடிசன்ஸ் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஃபீல்டில். அடுத்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் வந்து கிராஃபீன். கிராஃபீன் தான் நெக்ஸ்ட் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம் கார்பனோடது. கிராஃபீன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் பிளேனார் ஷீட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராஃபைட்டில் எல்லாம் பார்த்தோம், நிறைய அப்படி பிளேனார் ஷீட்டாக இருக்கும், 6 மெம்பர் ரிங்ஸ் எல்லாம் சேர்ந்துன்னு. இங்கே வந்து கிராஃபீன் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுல இது வந்து ஒரு சிங்கிள் பிளேனார் ஷீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஆட்டம் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டு அண்ட் வந்து ரொம்ப டென்ஸ்லி பேக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்ஸ்லி பேக்டு அப்படின்னா அதனுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், நல்லா ரொம்ப நெருங்கி பேக்காக இருக்கும் எல்லா ஆட்டம்ஸும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதனுடைய கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்து ஹனிகோம், தேன்கூடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹனிகோம் மாதிரி இதனுடைய கிறிஸ்டல் லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதுதான் வந்து கார்பனுடைய இன்னொரு அல்லோட்ரோபிக் ஃபார்ம் கிராஃபீன். அகைன் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், கார்பனுடைய அல்லோட்ரோபிக் ஃபார்ம் நம்ம பார்த்தோம். கார்பனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி, அதோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட் அல்லோட்ரோப் கிராஃபைட் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது வந்து டைமண்ட் பார்த்தோம். கிராஃபைட் சாஃப்ட் அல்லோட்ரோப், டைமண்ட் வந்து ஹார்டஸ்ட். அடுத்து ஃபுல்லரின்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து கார்பன் நானோ டியூப்ஸ், இன்றைக்கி மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு அல்லோட்ரோப். அதுக்கு அடுத்தது வந்து கிராஃபீன். இது வந்து ஒரு ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஹைலி டென்ஸ்டு அல்லோட்ரோப் ஃபார்ம். Thank you students, thanks for watching the video.